நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இப்படி சிரிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் நிஷா, ஏதோ காப்பி எல்லாம் செக் பண்ணணும்னு சொன்ன. இல்ல பெரிய மாமி, நீங்க இன்னைக்கு சுஹானாவை பாத்தீங்கல்ல? ஆமாமா, இப்ப என்ன வந்தது? பாவாதா முயற்சியாவது பண்றால. ரஜினி போதும், நீங்க ரெண்டு பேரும் அவளை எதுவும் சொல்லாதீங்க, சரியா? ஓகே, ப்ராமிஸ். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா சின்னத அவ தலையில முந்தானிய போட்டுக்கிட்டு பரிமாறன்னு சொன்னப்ப ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அது பரவாயில்லக்கா. இஷானை பார்த்து என்ன சொன்னா? இஷான் ப்ளீஸ், இது என் உரிமை என்கிட்ட இருந்து பறிக்க கூடாது. ஒரு நிமிஷம், என்னோட சொன்னாலே தறிக்கிட்டவ நெருக்கிட்டவ. போதும் போதும் போதும், நிறுத்துங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. திடீர்னு அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல சின்னது, அவ சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அத பார்த்து தான் கத்துக்கிட்டா. ஆமா, அவ டின்னர் டேபிள்ல பண்ண சேட்டிய பார்த்துட்டு இலேஷ் தொண்டையில சாப்பாடே இறங்கலக்கா. கடைசியில கரண்டி அவ போடும்போது சின்ன மாமா முகத்துல மோர் குழம்பு தெரிஞ்சது. ஐயோ, நிஜமா இனிமே அவ வந்து சர்வ் பண்ணும் போதெல்லாம் நிஷா சர்வ் இல்ல பரிமாறணும். சரி சரி போதும், ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? என்னோட மருமகளை ரொம்ப தான் கிண்டல் பண்ணிட்டீங்க. அப்பாவி. இது என்னமோ உண்மைதான், அவ அப்பாவிதான். சமத்தும் கூட. நிஜமாவே அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்ப என்னோட கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சு. சுவானா எல்லாத்தையுமே கத்துக்கிறா. அவ ஒரு நல்ல மருமக, நல்ல மனைவியாவும் இருக்கா. அப்ப நாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப சமத்து தானே? அட என்ன மீனா, எதுக்கு இதை திருப்பி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க? என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? சின்ன அண்ணி இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. சுஹானா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளா? ஆமா, 3 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் இந்த ஜூஸும் காஃபியும் எடுத்துக்கிட்டு. அது எப்படி இன்னும் அவ தூங்குவா? நீ அவளை சரியா எழுப்பலியா? நிறைய தடவை எழுப்பி பார்த்துட்டேன். நான் பயந்து போய் கை காலை கூட அசைச்சு பார்த்தேன். ஆனா அவங்க எழுந்திருக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஒருவேளை கோவத்துல என்ன திட்டாங்கன்னா? ஓஹோ மீனா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? அவ என்ன உன்னை சாப்பிட்டுருவாளா? ஏன் பயப்படுற? ஆனா இவ்வளவு நேரம் அவ ஏன் எழுந்துக்கலன்னு புரியல. அதான் கவலையா இருக்கு. எப்பவும் இஷான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அவளை எழுப்பி விட்டுட்டு தானே அவன் போவான். ஒருவேளை ஜுரம் ஏதாவது வந்திருக்குமோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. மீனா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீயும் கொஞ்சம் கவனிக்கணும்ல. நான் வேணா மறுபடியும் போய் பார்க்கவா? வேண்டாம், பரவாயில்ல. நீ போய் அப்பாவுக்கு டீ கொடு. ராதா வெளியில போயிருக்கா, நான் போய் அவளை எழுப்புறேன். நீ போ. சுஹானா, சுஹானா எழுந்துருமா. டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எவ்வளவு நேரம் தூங்குவ சுஹானா? எழுந்துரு சுஹானா. பெரியம்மா, டைம் என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. இன்னைக்கு மறுபடியும் எழுந்துக்க முடியாம போயிடுச்சு. என்னாச்சு? காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாருக்கும் டீ பரிமாறணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. ஷேம் ஆன் மீ, ஷேம் ஆன் மீ, ஷேம் ஆன் மீ. சுஹானா, என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிறேன்? நிஷான் கூட என்ன எழுப்பவே இல்ல. எங்க அவன் ஆபீஸ்க்கு போயிட்டானா? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? மத்தியானமாக போகுது. அது சரி, என்ன இது இவ்வளவு வெயிட்டான நகை புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? ஆமா பெரியம்மா, நான் இதெல்லாம் பண்ணிட்டு தூங்குறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு.
தூங்கறதுக்கு அலங்காரம் பண்ணணும்னா 2 மணி நேரம் ஆகதானே செய்யும். என்ன தூங்கறதுக்கு ரெடி ஆகணுமா? நீ என்ன சொல்ற சுஹானா? அதுவும் யாராவது இவ்வளவு வெயிட்டான நகை புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு தூங்குவாங்களா சொல்லு? எப்படி உனக்கு தூக்கம் வந்துச்சு? சுத்தமா வரலையே. ராத்திரி பூரா டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. தேவையா இது? ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஓ, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தூங்குனதுனாலதான் எல்லாருக்கும் டீ கொடுக்கவே மிஸ் பண்ணிட்டேன். அது சரி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சுஹானா? உங்களுக்கே தெரியாதா? ஒரு நல்ல மருமக இந்த மாதிரி ஹெவி ஜுவல்லரி, ஹெவி மேக்கப், ஹெவி காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு தான் தூங்கணும். அப்புறம் காலையில சீக்கிரம் எழுந்து எல்லாருக்கும் டீ பரிமாறணும். ஆ? முதல்ல சுஹானா, டீய பரிமாற மாட்டாங்க, டீய குடுப்பாங்க. ஆ, நல்ல மருமகளுமா பெரியமா? ஆஹா, டீய குடுப்பாங்க, சாப்பாடு தான் பரிமாறுவாங்க. சரி அதை விடு, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. உன்ன இதையெல்லாம் யார் செய்ய சொன்னது? இஷான் தான். இஷான் சொன்னானா? அவன் தான் காலையில எல்லாருக்கும் டீ குடுக்க சொன்னானா? நோ நோ நோ, அதை எனக்கு சொன்னது இலேஷ் அண்ணாதா. இலேஷ் சொன்னானா? ஆ, இன்ஃபேக்ட் இலேஷ் அண்ணா வேற என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? நான் ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னா நிறைய தமிழ் சீரியல் பார்க்கணுமா. புரிஞ்சு போச்சு, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இதுக்குதான் நேத்து சாயங்காலம் என்கிட்ட வந்து பூஜை பண்ண கத்துக்கணும்னு சொன்னியா? சரியான பைத்தியமா இருக்கியே சுஹானா. யார் சொன்னாலும் நம்பிடுவியா? அதுவும் இந்த இலேஷ், அவங்க எல்லாரையும் எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியாதோ உனக்கு? உன்னை முட்டாளாக்கியிருக்காங்க. நீ ஒரு நல்ல மருமகள் ஆகணும்னா இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல சுஹானா. நீ நல்ல மருமகள் ஆகணுமா? அப்போ உன் குடும்பத்து மேல அன்பா இரு போதும். எங்க எல்லாரையும் ஏத்துக்கோ சுஹானா. இது உன் குடும்பம். உனக்கு உங்க அப்பாவும் சஞ்சனாவும் எப்படியோ அந்த மாதிரிதான் நாங்களும் இருக்கணும். இன்னொன்னு சொல்லவா? ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? தம் புருஷனுடைய முகத்துல எப்பவுமே அவ சிரிப்ப வரவழைக்கணும். அவன் துக்கத்தை இவ ஏத்துக்கணும். அவனுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க முயற்சி பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? தம் புருஷனுடைய முகத்துல எப்பவுமே அவ சிரிப்ப வரவழைக்கணும். அவன் துக்கத்தை இவ ஏத்துக்கணும். அவனுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க முயற்சி பண்ணணும். நாங்கெல்லாம் எப்படி உன் மேல அன்பா இருக்கோமோ அதே மாதிரி நீயும் எங்க எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும். போதுமா? ஐ மீன் அவ்வளவுதானா? ஒரு நல்ல மருமகளை அவ்வளவுதான் பண்ணுவாளா? தேங்க்யூ பெரியமா, தேங்க்யூ சோ மச். நீங்க மறுபடியும் இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டீங்க. என்ன? ஓ காட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதெல்லாம் போட்டுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு என்னால அதை சொல்ல கூட முடியல. இதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? எனக்கு வேற ஒரு டென்ஷன் இருக்கு. அது என்ன டென்ஷன்? அது என்னன்னா, ஒரு சீரியல்ல ஒரு நல்ல மருமக அவ மாமியார் கூட கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஓகே, அதுல அந்த மாமியார் அவ மருமகளை உத்து உத்து பாத்துட்டு இருப்பா. சடன்லி அவங்க மனசுக்குள்ள பேசுற சவுண்டு நமக்கு வெளியே கேட்கும். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த விளக்குல எரியற நெருப்ப உன்னோட முந்தானில எரிய விட போற. அந்த நெருப்புல நீ எரிஞ்சு சாம்பலாக போற. அதுவும் இதே இடத்துல. கேன் யூ இமேஜின்? பெரியமா, நீங்களும் நல்ல மருமக கிட்ட அப்படிதான் நடந்துப்பீங்களா? நிஜமாவே நீ பைத்தியம்தான். நீ என் பொண்ணு தானே? தம் பொண்ணை யாராவது காயப்படுத்தி பார்க்க நினைப்பாங்களா? ஆனா பெரியமா, அந்த சீரியல்ல அப்படிதான் அத வந்துச்சு. பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. எல்லார் மேலயும் அன்பா இரு சுஹானா. அன்புதான் வாழ்க்கையோட அஸ்திவாரமே.
அன்பால மட்டும்தான் எல்லாரையும் ஒண்ணா இணைக்க முடியும், எல்லா உறவுகளையும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல். என்னங்க யோசனை பண்றீங்க? எவ்வளவு நேரமா நானும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, நீங்க வாயை திறந்து நீ சுசீலா மாதிரி பாடுறேன்னு சொல்லவே இல்ல. உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் ஹுசேனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம உசேன் அண்ணனை பத்தி சொல்றீங்களா? இந்த பாட்டு வேணும்னு நான் கேட்ட உடனே அவர் தான் இதை எழுதி கொடுத்தாரு. அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாருல்ல? 3 மாசத்துக்கு முன்னாடி அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். வயித்துல என்ன ஆபரேஷன் பண்ணாங்க. அப்படியா? இப்ப அவர் எப்படி இருக்காரு? நீங்க ஏங்க அவரை போய் பார்க்கவே இல்ல? ஹாஸ்பிட்டல் கூட போலியே. என்ன பண்ண சொல்ற? வர வர என்ன யாருமே தனியா வெளியே போக விடுறது இல்லையே. அந்த உதவாக்கிற இந்தர் கிட்ட எவ்வளவு தடவை நான் சொல்லியாச்சு, நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். ரஜினி எங்க இருக்க? அந்த தருதல வந்துட்டான். டேய் இந்தர், இங்க வாடா. என்ன பாட்டி? உள்ள வா. ஏண்டா உங்க தாத்தா உசேன் அண்ணனை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காராமே, நீ ஏன்டா அவரை கூட்டிட்டு போல? அது நான் எப்ப கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், நீங்க சொல்லுங்க போலாம். என்ன ஒன்ன வளர்னு ஒரு அற விட்டேன்னா, ஹுசேன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து என்ன கூட்டிக்கிட்டு போய் இவனை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இவன் நாளைக்குன்னு தட்டி கழிக்கிறான். 3 மாசம் ஆச்சு, இதையே தான் சொல்றான். அட என்ன தாத்தா நீங்க? தாத்தா அது ஹாஸ்பிட்டல், அங்க நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது, விசிட்டிங் ஹவர்ஸ்ல தான் போக முடியும். அந்த நேரத்துல ஆபீஸ்ல என்ன விட்டாதானே என்னால கூட்டிட்டு போக முடியும். கேட்டியா? கடவுளே, இந்நேரம் அவர் வீட்டுக்கே வந்திருப்பாருல்ல, அங்கேயே கூட்டிட்டு போ. இல்ல அவரு என்னாச்சு? 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவன் வீட்டுக்காவது கூட்டிக்கிட்டு போ. முடியுமா முடியாதா? இல்ல அது அவரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? ஏண்டா உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? 3 மாசமா யாராவது ஹாஸ்பிட்டல்ல கிடப்பாங்களா? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுன்னு அவன் பையனே என்கிட்ட சொன்னான். ரெஹான் அங்கிள் உங்ககிட்ட சொன்னாரா? யார் என்கிட்ட வந்து சொன்னா உனக்கு என்ன? நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? சரி அதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரமா வந்து அவரை பாக்குறதுக்கு உங்க தாத்தாவை கூட்டிட்டு போ. இல்ல. ஏய், அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உசேன் அண்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, கூட்டிட்டு போ. அது கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளைண்ட்ஸ் வராங்க, நான் வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆகும். அதனால நாளைக்கு. பாத்தியா, மறுபடியும் அதே பேச்சு. இல்ல நாளைக்கு நிச்சயமா போலாம். இப்ப எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கிளைண்ட்ஸ் வந்துருவாங்க. நீ வேணா பாரு காயத்ரி, நாளைக்கே இதே மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லத்தான் போறான். டேய் இரு கொஞ்சம் நில்லு. நாளைக்கு மட்டும் நீ உங்க தாத்தாவை கூட்டிட்டு போல, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இல்ல கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் பாட்டி. கண்டிப்பா? என்ன கண்டிப்பா? கவலைப்படாதீங்க, நாளைக்கு இவன் நிச்சயமா கூட்டிட்டு போவான். பாப்போம். ஹோ, இந்த மாதிரி என் புடவைய கட்டிக்க எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? சிரிக்காதீங்க என்ன பார்த்து. நிஷாக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஹெவி சாரி, ஹெவி மேக்கப், ஹெவி ஜுவல்லரி, OMG. ஆனா உனக்கு நல்லா வேணும், இது தேவைதான் சுகானா. என்ன சொல்றீங்க? பின்ன என்னவா அக்கா, இலேஷ் பேச்ச கேட்டு இவ்வளவு யார் இப்படி எல்லாம் நடந்துக்க சொன்னது? சுகானா உனக்கு தான் தெரியும்ல, இலேஷ் எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவார்ல. அது சரி சுகானா, இலேஷ யார் செலக்ட் பண்ணது? நிஷாதா. இன்னைக்கு அவளே இலேஷ குறை சொல்றா. வரட்டும் நானே உன்னை மாட்டி விடுறேன். இருங்க எங்க ஓடுறீங்க? நிஷாக்கா தான் இலேஷனாவை காதலிக்கிறாங்களே இல்லையா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ரஜினிகா? நான் பார்த்த அந்த சீரியல்ல ஒரு நல்ல மருமக பாவம் நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றா, ஆனா அவ மாமியார் மட்டும் அவளுக்கு எதிரா பயங்கர திட்டம்லாம் போடுறா. தேங்க் காட் நம்ம மாமியார் அப்படி இல்ல. ஐ நோ. கடவுளே, என்னாச்சு? மஞ்சு ஆண்டி வராங்க. மஞ்சு ஆண்டியா? இந்தரம்மா, இஷானம்மா, நம்ம பக்கத்து வீடு. அது பின்னாடி பக்கம் இருக்காங்க.
அட கடவுளே, இந்திரம்மா? நம்ம காரை அவங்க வீட்டு வாசல்ல தான் ராத்திரில பார்க் பண்ணுவோம். இங்க வா. யாரும் வீட்ல இல்லையா? இடகடமா மாட்டிக்கிட்டுமே. நிச்சயமா அவங்க சண்டை போட தான் வருவாங்க. ஆமாக்கா, ஆனா அவங்களை இப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ராதாத்த வேற வீட்ல இல்ல. இந்த மீனை என் கையில கரெக்டா 2 பல்லாறு கொடுக்கறேன். கதவை சாத்த சொன்னா கேக்குறாளா? போய் இந்த கதவை மூடுங்க. கதவை சாத்திடலாம். இந்திரம்மா, இஷான் அம்மா கூட இல்லையா? இந்திரம்மா, வணக்கம் மஞ்சு ஆண்டி. வணக்கம். வாங்க உட்காருங்க. நான் உட்கார மாட்டேன். உட்கார நான் வரல. உட்காருங்க. அப்ப போய் டீ குடி. நான் ஒண்ணு இங்க டீ குடிக்கல வரல. இது இஷானோட பொண்டாட்டி தானே? ஹலோ. ரொம்ப அழகா இருக்க. நல்லா இருமா. Thank you. அது மட்டும் இல்ல, நல்லா பேசுவா. நீங்க வேணா பேசி பாருங்களேன். இங்க பார், நான் ஒண்ணு இஷான் பொண்டாட்டிய பாராட்டுறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. அத நீ புரிஞ்சுக்க. நான் சண்டை போட வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திரம்மா, ஓ இஷானம்மா, என்னாச்சு மஞ்சு ஆண்டி? தினமும் நீங்க குடுக்கற தொல்லைதான். சொல்லி சொல்லி இறங்கி அழுத்து போச்சு. என்னால எங்க வீட்டுல நிம்மதியா வாழவே முடியல. இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு முடிவு தெரியாம நான் இங்க போகவே மாட்டேன். என் வீட்டை விட்டு இந்த ஏரியா விட்டு நான் போய் ஆகணுமா என்ன? எல்லாரும் எங்க போறாங்க? இஷானம்மா, இந்திரம்மா எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டேன். என் பேச்ச கேட்காம என்ன பாடா படுத்துறீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. மறுபடியும் அதே கேள்வி. என்னாச்சா? இன்னும் என்ன ஆகணும்? தண்ணி சொட்ட சொட்ட உங்க வீட்டு துணியெல்லாம் மொட்டை மாடியில காய போடுறீங்க. அதுல இருந்து சொட்ட தண்ணில எங்க வீட்டு மாடியே ஈரமாக்கிடுது. என் மொட்டை மாடியோட அழகான ஃப்ளோரிங் எல்லாம் பாசி பிடிக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்களோட அழகான மாடியில நின்னு வேடிக்கை கூட பார்க்கவே முடியல. ஏன் தெரியுமா? நேத்துக்கு பியூட்டிஃபுல் பப்ளியோட பியூட்டிஃபுல் அப்பா வழுக்கி விழுந்துட்டாரு. அது மட்டுமா, பியூட்டிஃபுல் பப்ளி 3 தடவை வழுக்கி விழுந்துட்டா. அது சரி, அந்த பியூட்டிஃபுல் பப்ளியோட பியூட்டிஃபுல் அப்பா யாரு? இவங்களோட ஹஸ்பண்ட். இல்லையா ஆண்டி? அப்ப அந்த பியூட்டிஃபுல் பப்ளி யாரு? உனக்கு பியூட்டிஃபுல் பப்ளி தெரியாதா? என் பொண்ணுதான் அந்த பியூட்டிஃபுல் பப்ளி. ஒன் அண்ட் ஒன்லி பியூட்டிஃபுல் அழகி இந்த ஏரியாவுக்கு. அட ஆண்டி, மொத்தம் டெல்லி கூட சொல்லுங்க. அப்படியா? ஆனா நீங்களே என் மொட்டை மாடியை இடிக்கணும்ன்றீங்களா? வந்து பாருங்க என் மொட்டை மாடியோட நிலைமை எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. போன மாசம் தான் செலவு பண்ணி ஃப்ளோரிங்ல ரெடி பண்ணேன். நீங்க பாட்டுக்கு தினமும் 2 டன் ஈர துணியை காய போட்டீங்கன்னா என்னோட ஃப்ளோர் என்ன ஆகுறது? அது சரி, உங்களோட மாமியார் எங்க? எங்க இருக்கீங்க இஷானம்மா? ஒழுங்கா கீழே இறங்கி வாங்க. என்னோட மொட்டை மாடியை வந்து பாருங்க. இப்படியா பண்ணி வைப்பீங்க? இந்த ஃபேமிலில நிறைய பேர் இருக்காங்க, அதனால நிறைய துணி இருக்கும்ல. சயின்டிபிக்கா ஒரு விஷயம் சொல்றேன், ஈரமான துணியை காய வச்சுதான் ஆகணும். ஈரமான துணியை அப்படியே போட்டுக்கிட்டோம்னா எங்களுக்கு தானே ஃபீவர் வரும். அப்படியா? உங்களுக்கு ஃபீவர் வரக்கூடாதுன்றதுக்காக என்னோட மொட்டை மாடி ஈரமாக்குவீங்களா? ஆண்டி, அவ பேச்சல பெருசா எடுத்துக்காதீங்க. கேட்டீங்களா? உங்க இஷான் பண்ணிட்டு எப்படி பேசுறானே? வைஃப், ஐ ஹேட் பொண்டாட்டி வேர்ட். ஆண்டி, உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்கறேன். நீங்க தேவையில்லாம எங்களோட தண்ணி உங்க மொட்டை மாடியில விழுதுன்னு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பிளான்ட் பாட்ஸ் வாங்குங்க, ஃபிளவர்ஸ் வளங்க. எங்க மொட்டை மாடியில இருந்து விழுற தண்ணி எல்லாமே நேரா ஃபிளவர் பாட்ஸ்ல தான் விழும். அதனால உங்க செடி எல்லாம் நல்லா வளரும். என்ன சொல்ற? யா, உங்க மொட்டை மாடியும் ட்ரையா இருக்கும்ல. நீங்க தினம் தினம் இங்க வந்து சண்டை போட தேவையில்லையே. அதனால உங்களுக்கு நிறைய எனர்ஜி சேவ் ஆகும் தெரியுமா? உங்க எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா நம்ம ஏரியால 3 வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம். என்ன சொல்ற இவ? என்ன சொல்ற? ஆண்டி, சுகனா பேசுறதுல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ இப்பதான் கல்யாணமே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படி அவளுக்கு எதுவும் தெரியலனா வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. உங்க மாமியார் எங்க போனாங்க? வீட்டு பெரியவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். ஆண்டி, இந்திரம்மா, இஷானம்மா, எங்க இருக்கீங்க? ஆண்டி நில்லுங்க. இந்திரம்மா, பை தி வே ஆண்டி, பெரியம்மா அப்புறமேவுக்கு அம்மா, அம்மா இஷிகாவுக்கு அம்மா. அதனால திரும்ப திரும்ப இந்திரம்மா, இஷானம்மா அப்படின்னு மட்டும் கூப்பிடாதீங்க. உன்னை வாயை மூடிட்டு இருக்க சொன்னல. என்ன? நான் ஏன் வாயை மூடிட்டு இருக்கணும்? இதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் வாயை மூட மாட்டேன். நோ, ஐ வில் நாட் ஷட் அப். நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் மீனாயிட்ட சொல்லி இனிமே துணியை நல்லா புழிஞ்சு காயப்பட சொல்றேன், சரிங்களா? முதல்ல அத பண்ணுங்க. இல்லன்னா அடுத்த தடவை வாசல்ல இருந்தே கத்த ஆரம்பிச்சிருவேன், சரியா? எப்பதான் நீங்க நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்க கத்துக்க போறீங்களோ தெரியல. அப்படின்னா நாங்கெல்லாம் நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா? நாங்க சொல்றத கேளு. ஆண்டி எப்பவுமே இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்படியா? நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, போகட்டு விடு. ரஜினி அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. சுஹானா, நீங்க சண்டை போட தானே வந்திருக்கீங்க? அப்ப வாங்க சண்டை போடலாம். நீங்க தினம் உங்க வீட்டு தகர டப்பாவை எங்க வீட்டு வாசல்ல பார்க் பண்றீங்க. அதனால எவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? அதனால ஒரு ரிக்ஷா கூட எங்க வீட்டு வாசல்ல வர முடியல. தினம் தெருக்கோடியில இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். பாவம் இஷானால காலையில ஸ்கூட்டர் கூட வெளியில எடுக்க முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? எங்க வண்டி தகர டப்பாவா? இல்ல. அப்ப இஷானோட அந்த ஸ்கூட்டர் அது என்னவா? தினமும் காலையில 1/2 மணி நேரம் அந்த ஸ்கூட்டரை கிக் அடிச்சாதான் ஸ்டார்ட்டே ஆகுது. தினமும் காலையில அந்த ஸ்கூட்டரோட கேவலமான சத்தம் டரு டரு டருன்னு காது தொலைக்குது.
என் பியூட்டிஃபுல் பப்ளியோட பியூட்டிஃபுல் ஸ்லீப் கூட கெட்டு போகுது. தினமும் அந்த டர் சத்தம் தான் அவளை எழுப்பிடுது. உங்க பியூட்டிஃபுல் பப்ளியோட ஏஜ் என்ன? என் பியூட்டிஃபுல் பப்ளி 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. அந்த பெரிய ஸ்கூல் இருக்குல்ல, அங்கதான் போறா. ஸ்வீட். தேங்க்யூ. இருந்தாலும் உங்க பியூட்டிஃபுல் பப்ளி 10 மணி வரைக்கும் எழுந்திருக்கிறது இல்லனா? ஷேம் ஷேம் ஷேம். நியாயமா நீங்க இஷனுக்கு தேங்க்ஸ்ல சொல்லணும். ஏன்னா இஷனோட ஸ்கூட்டர் டர் சத்தத்துல தான் உங்க பொண்ணு காலையில சீக்கிரமாவே எந்திரிக்கிறா. அதனால தான் ஸ்கூலுக்கு போறா. I'm telling you. இருங்க, எங்க ஓடுறீங்க? நான் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிக்கலையே. நீங்க தினம் எங்க வீட்டு வாசல்ல உங்க டஸ்ட்பினை வைக்கிறீங்க. அதனால எத்தனை கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த டஸ்ட்பினை அப்படியே கவுத்து போட்டுட்டு போகுது. அதனால உங்க வீட்டு குப்பை எல்லாம் எங்க வீட்டு வாசலுக்கு வருது. பாவம் மீனா, டெய்லி அவதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்றா. ஒரு நிமிஷம். எங்க வீட்டு டஸ்ட்பினை நான் வெளிய வைக்கிறனா? ஏய் ரஜினி, நான் அப்படி பண்ணுவேனா? இத பாரு பொண்ணு, இந்த மொத்த ஏரியாலயும் சுத்தத்துல யாரும் என்கிட்ட ஜெயிக்க முடியாது. என் வீடு எப்பவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதுவும் ஆல்வேஸ். சுஹானா, அந்த டஸ்ட்பின் மஞ்சு ஆண்டிது கிடையாது, பக்கத்து வீட்டு திருவேணி ஆண்டிது. முதல்ல உனக்கு இந்த ஏரியா பத்தி என்ன தெரியும்? வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே இருக்க. ஏன் பேசக்கூடாது? நீங்க திரும்ப ஏன் ஃபேமிலிய குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி பேசினா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்திரம்மா, இஷானம்மா, சுஹானா, மஞ்சு ஆண்டி, நான் தான் சொல்றேன்ல, உங்க பியூட்டிஃபுல் பால்கனில இனிமே ஒரு சொட்டு தண்ணி கூட விழாது. நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இப்ப நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, மேல ஒரு அழகான பூந்தொட்டி வச்சிருக்கீங்க தெரியுமா? அதை எடுத்துருங்க. யார் மேலயாவது விழுந்துச்சுன்னா தலை உடைஞ்சிரும். இது வரைக்கும் தண்ணி தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க. இப்போ எங்க ஃப்ளவர் பாட் மேல பிரச்சனை சொல்றீங்களா? உங்கள நாங்க அந்த ஃப்ளவர் பாட் எடுக்க மாட்டோம். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. மஞ்சு ஆண்டி, பாய், இருங்க, கிளம்பி